அதியன் வணக்கம். வணக்கம் ஐயா. தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுலையும் சிறப்பாக பேசுவீங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, இப்போ நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ இந்த சுற்றுல இன்னும் சிறப்பாக பேசிடலாமா? பேசிடலாங்க. என்ன தலைப்பு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அப்படின்னு அற்புதமான ஒரு தலைப்புல பேச அதியன் தயாரா இருக்கிறாரு. வாழ்த்துக்கள், சிறப்பா பேசுங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் தாழ்ந்து கிடந்த தமிழ் நிலத்தை ஓங்கு புகழ் உயரச் செய்த ஞானத்தின் திருவுருவாய், நான்மறையின் தனித்துணையாய், சுடர்கின்ற மதிக்கொழுந்தாய், செஞ்சடையாரின் காணத்தில் பிறப்பாக ஞானசம்பந்தர் புகழோடு தோன்றுகின்றார். உவமையிலா கலைஞானம், உணர்வு அறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தரே சிவநெறி போற்றியதில் சிறந்தவர் என்பதே என் கூற்று. எல்லா இறை தொண்டர் அகத்திலும் இறைவன் ஆட்கொண்டான். ஆனால் நான்மறையில் கரை புரண்ட ஞான சம்பந்தர் மட்டுமே ஈசனையே ஆட்கொள்ளச் செய்தவர். பெரிய புராணத்தை நாம் பெரியவர்கள் பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். பிறை சூடிய பெருமான் மீது பித்து கொண்ட பிள்ளையை 1000 பாடலுக்கு மேல் காதல் கசிந்துருக சேக்கிலார் எழுதுகின்றார். தோணி உரத்து பொய்கையில் நீராடச் சென்ற தன் தந்தையை காணாமல் கண் மலர்கள் நீர் ததும்பி வாய் துடித்து அழுகின்ற சம்பந்தர் தனக்காக அழுகாமல் இந்த மண்ணில் உள்ள எல்லா உயிர்களும் மாண்புயர செய்வதற்கு அழுவதை கண்டு உமையாலே ஓடி வந்து அணைக்கின்றார். இன்றைக்குள்ள பிள்ளைகளைப் போல மம்மி டாடி என்று அழைக்காமல் அம்மே அப்பா என்று கூப்பாடு போட்டு கூப்பிட்ட போது செவி இனிக்கும் செந்தமிழ் கேட்டு அம்மையப்பர் கோலத்தில் ஆளுடைய பிள்ளைக்கு அருள் மாறி பொழிந்தனர். சிவன் ஞானத்தோடு அருள் ஞானமும் குழைத்து அமுதப்பாலை உமையோர் பாகன் ஊட்டியதற்கு சாட்சிமயமாக தோடுடைய செவியன் ஏறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பொம்மானிவனன்றே என்று 3 வயதில் இன்சுவையூட்டும் பன் சுமந்த பதிகத்தை நெய்யுருக பாடுகின்றார். ஈசனடி போற்றி இறை மணக்கும் தமிழால் கூன் விழுந்த பாண்டியனை நின்ற சீர் மாறனாக நிமிரச் செய்த அற்புதத்தை 7 வயதில் எந்த அடியாரும் செய்யாத சிவ தொண்டாகும். மாதொரு பாகனின் அருப்பெரும் ஜோதியில் மறைகின்ற வரை நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்த்த தமிழ் ஞான சம்பந்தர் என்று தன்னை பெருமைப்பட கூறுகின்றார். அனைத்து உயிர்களையும் சமணியமாக நேசிக்கும் சிவனியத்தை தென் திசையில் நிலை பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தவர் ஞானசம்பந்த பெருமாள் தான். இறைவற்றை மொழிவற்றை இறுக பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக அதியன் பேசியிருக்கிறாரு. அதுவும் மொழிப்பற்றையும் இறைப்பற்றையும் இறுக பற்றுங்கள் அப்படின்னு அதியன் பேசி முடிச்சிருக்கிறாரு. 7 வயதுல ஞான சம்பந்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு அதியன் பேசுகிற போது செந்தமிழ் செல்லங்களும் அதுபோல அற்புதத்தை தான் சங்கரா தொலைக்காட்சியில் நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறத நேரம் யோசிச்சிருப்பாங்க. சிறப்பாக பேசின அதியனுக்கு சிறப்புரையாக நடுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அதியன், ரொம்ப கச்சிதமான ஒரு உரை. நன்றி ஐயா. நீ என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தையோ எளிமையான முறையில், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஒரு தங்கு தடை இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் ரொம்ப அழகாக நீ இந்த அவைக்கு தைரியமாக முன்வைத்தாய். ரொம்ப ரசித்து கேட்டேன். கோளறு பதிகம் என்பது திருஞான சம்பந்த பெருமானினுடைய ரொம்ப தனித்துவமான ஒரு படைப்பு. அதையும் நீ கொஞ்சம் தொட்டிருக்கலாமோ என்று ஒரு ரசிகனா, அவருடைய ஒரு ரசிகனா நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் எனக்கு எதுவும் குறை தெரியல. இதே போல பீடு நடை போட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் நீ மேன்மேலும் மிளிர வேண்டும் என்று வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. எங்கள் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். கடந்த 1/4 நூற்றாண்டாக தேசாந்திரியாக பயணப்படுகின்ற நான் 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை இதுவரை குறைந்தபட்சம் ஒரு 500 முறையாவது நான் பேசியிருப்பேன். ஆனால் இந்த 500 முறையும் மீண்டும் மீண்டும் கண்ணப்பர் பற்றி, சிறுத்தொண்டர் பற்றி, பூசலார் பற்றி, காரைக்கால் அம்மையார் பற்றி பேசுவோமே தவிர ஞானசம்பந்தருடைய குரு பூஜைகளுக்கு மட்டுமே ஞானசம்பந்தர் எடுத்து படிப்பார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜைக்கு மட்டுமே எடுத்து படிப்பது தமிழ் சமூகத்தின் மரபாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இன்று அதியன் பேசியதாக நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் என்னுடைய அறியாமையில் சொல்கின்றேன்,
ஞானசம்பந்தரை பற்றி பேசியதாகத்தான் நான் அறிகிறேன். நன்றி ஐயா. அப்படி சொல்லலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக குழந்தைகளை சொல்லலாம். ஏனால் சீர்காழி பதியத்திற்கு போகக்கூடியவர்கள் அவர் போகிற போக்கில், ஏன்னா நான் வந்து பிள்ளைங்களை சும்மா பாராட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நம்முடைய நிரஞ்சன் அருமை சகோதரர் பாரதியின் வம்சாவளியைச் சேர்ந்தவர். குறை நிறைகளை சுட்டி காட்டுவதனுடைய நோக்கம் இந்த பிள்ளைகள் மின்னி மிளிர வேண்டும் என்று. இந்த ஒரு 5 மணித்துளிகளுக்குள் கூன்பாண்டியன் விஷயத்தை சொல்லி, மங்கையருக்கு தனியரசி எங்கள் மாதரசி, அவள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சைவம் கிடையாது, அனல்வாதம் புனல்வாதம், ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை. அதுலேயும் எனக்கு ஞானசம்பந்தர் தான் இப்போ நாங்களே சொல்கிறோம், திருஞான சம்பந்தர்னு சொன்னார் பாருங்க, அதுக்கே பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். அதியனின் பேச்சை 1000 வைரலாக்குங்கள். நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய பேச்சை தமிழ் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தங்கள் மதிப்புரைகளோடு சேர்ந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு கோரிக்கையை எங்களுடைய அன்பு நடுவர்கள் வைக்கிறாங்க. இதை தமிழ் சமூகம் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு செந்தமிழ் செல்லங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிகச்சிறப்பாக பேசி நல்ல மதிப்புரைகளை வாங்கியிருக்கிற அதியனுக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள். வாழ்த்துக்கள்.